ஆகஸ்ட் 2 முதல் நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. இந்திய பொருட்கள் மீதான அமெரிக்காவின் 50 விழுக்காடு வரி விதிப்பு அமலுக்கு வந்தது. ஜவுளி, காலணிகள், உணவுப் பொருட்கள் உள்ளிட்டவையின் ஏற்றுமதி முடங்கும் அபாயம். அமெரிக்காவின் வரி நெருக்கடிகளுக்கு இந்தியா அடிபணியாது என பிரதமர் மோடி கருத்து. எதிர்கொள்வதற்கான வலிமையை இந்தியா அதிகரித்துக் கொள்ளும் எனவும் திட்டம். அமெரிக்காவின் 50 விழுக்காடு வரி விதிப்பால் 4.2 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான ஏற்றுமதி பாதிக்கப்படும் அபாயம். மத்திய அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க இந்திய ஏற்றுமதியாளர்கள் வலியுறுத்தல். அமெரிக்க அதிபர் டிரம்பின் தொலைபேசி அழைப்பை 4 முறை பிரதமர் மோடி நிராகரித்ததாக தகவல். இரு நாடுகளிடையே வர்த்தக மோதல் நிலவும் நிலையில் ஜெர்மனி ஊடகம் வெளியிட்ட அதிர்ச்சி செய்தி. சென்னையிலிருந்து தனி விமானத்தில் பீகார் புறப்பட்டுச் சென்றார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ராகுல் காந்தி நடத்தும் வாக்குரிமை பேரணியில் சற்று நேரத்தில் பங்கேற்கிறார். கோயம்புத்தூர் மாஸ்டர் பிளான் என்ற பெயரில் மெகா முறைகேட்டுக்கு வழிவகுப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி குற்றச்சாட்டு. நில வகைப்பாடு மாற்றங்களால் 50,000 ஏக்கர் நிலங்கள் பாதிக்கப்படும் என புகார். அதிமுகவுக்காக மட்டுமே வாக்கு கேட்பேன் என ஓ பன்னீர்செல்வம் உறுதி. அனைவரும் ஒன்றிணைந்தால்தான் அதிமுக ஆட்சி அமையும் என்றும் பேட்டி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிரிந்திருக்கின்ற சக்திகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து கூட்டணி அமைத்தால்தான் வெற்றி பெறக்கூடிய ஒரு சாதகமான சூழ்நிலை இருக்கும் என்று நான் என்னுடைய கருத்தை என்னை சந்திக்கின்ற வருகின்ற அனைவரும் பதிவு செய்திருக்கிறேன். வட இந்தியாவில் கோலாகலமாக கொண்டாடப்படும் விநாயகர் சதுர்த்தி. விநாயகர் சிலைகளை ஊர்வலமாக எடுத்துச் சென்று வழிபாடு. தமிழக கோயில்களில் கோலாகலமாக கொண்டாடப்படும் விநாயகர் சதுர்த்தி விழா. மணக்குள விநாயகர் கோயில், பிள்ளையார்பட்டி கோயில் அதிகாலை முதலே பக்தர்கள் தரிசனம். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் களை கட்டும் பூஜை பொருட்கள் விற்பனை. சிறிய அளவிலான விநாயகர் சிலைகளை ஆர்வமுடன் வாங்கிச் சென்ற மக்கள். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சந்தையில் வாழை இலை ஒரு கட்டு 7,000 ரூபாயாக அதிகரிப்பு. சில்லறை விற்பனையில் ஒரு வாழை இலை 50 ரூபாய்க்கு விற்பனை. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சென்னையில் 1519 இடங்களில் சிலைகள் வைத்து வழிபாடு நடத்த அனுமதி. அசம்பாவிதங்களை தவிர்க்க 18,000 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்த திட்டம். சென்னை நெசப்பாக்கம் கோயிலில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம். சிறப்பு வழிபாட்டில் ஆளுநர் RN ரவி பங்கேற்று தரிசனம். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பூரி கடற்கரையில் சிறப்பு மணல் சிற்பம் வடிவமைப்பு. சுதர்ஷன் பட்நாயக் கைவண்ணத்தில் உருவான மணல் சிற்பத்தில் இடம் பிடித்த முக்கிய வாசகங்கள்.
ஓணம் பண்டிகையொட்டி சென்னை, பெங்களூரு உள்ளிட்ட இடங்களிலிருந்து 92 சிறப்பு ரயில்கள் இயக்கம். சென்னையிலிருந்து மட்டும் 6 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவதாக அறிவிப்பு. அதிகாரத்தை பிடிப்பது அல்ல, சமத்துவத்தை பரப்புவதே நோக்கம். RSS நூற்றாண்டு விழாவில் மோகன் பகவத் பேச்சு. நீலகிரி, கோவை மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. சென்னை உட்பட பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் கணிப்பு. ஜம்மு காஷ்மீரில் கனமழை, வெள்ளத்தால் முடங்கியது இயல்பு வாழ்க்கை. வைஷ்ணோதேவி கோயிலுக்கு செல்லும் வழியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 30ஆக உயர்வு. உத்தரப்பிரதேசத்தில் அபாய கட்டத்தை தாண்டி ஓடும் கங்கை நதி. ஆற்றில் பயணிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதால் கரையோரத்தில் நிறுத்தப்பட்ட படகுகள். உத்தராகண்ட் மாநிலத்தில் பெய்து வரும் கனமழையால் யமுனா ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு. கரையோர குடியிருப்புகளை மூழ்கியபடி தண்ணீர் செல்வதால் பொதுமக்கள் வெளியேற்றம். பஞ்சாப், ஹிமாச்சல் உள்ளிட்ட மாநிலங்களில் பெய்து வரும் மழையால் கல்வி நிறுவனங்களுக்கு தொடர் விடுமுறை அறிவிப்பு. ஜம்மு மாவட்டத்தில் தொடரும் நிலச்சரிவால் இரவு நேர ஊரடங்கு உத்தரவு அமல். பண்டிகை காலத்தை ஒட்டி உயரத் தொடங்கியது தங்கத்தின் விலை. சென்னையில் மீண்டும் 75,000 தாண்டியது 1 சவரன் ஆபரண தங்கம். காசாவை முழுமையாக கைப்பற்றும் முனைப்பில் தீவிர தாக்குதல் நடத்தும் இஸ்ரேல். உயிரை பாதுகாத்துக் கொள்ள கூட்டம் கூட்டமாக வெளியேறும் பாலஸ்தீன மக்கள். கோவாவில் செஸ் உலகக்கோப்பை நடைபெறும் என அறிவிப்பு. அக்டோபர் 30ஆம் தேதி முதல் நவம்பர் 27ஆம் தேதி வரை போட்டிகளை நடத்த திட்டம். ஆகஸ்ட் 2 முதல் நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.